அனைவருக்குமே வணக்கம். 2 அல்லது 3 வங்கி கணக்கு, அதற்கு மேற்பட்ட வங்கி கணக்குகள் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்குமே மத்திய அரசு சில முக்கியமான அறிவிப்புகளை கவனத்தில் கொள்ளும்படி சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அரசாங்கம் சார்ந்த அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு நான் போட்டதும் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வங்கி கணக்குகள் வைத்துள்ள அனைவருக்குமே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இப்ப வெளியிட்டிருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு, தற்போது வெளியாகியுள்ள தகவலின்படி போலி வங்கி பரிவர்த்தனைகளை தடுக்க இந்திய ரிசர்வ் வங்கி இந்த கடுமையான நடவடிக்கையை எடுத்துள்ளதாக சொல்லியிருக்காங்க. வங்கி கணக்குகள் தொடர்பான ரிசர்வ் வங்கியின் இந்த புதிய விதிமுறைகள் வங்கி வாடிக்கையாளர்களை கண்டிப்பா பாதிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு ரூபாய் 10,000 வரை அபராதம் விதிக்கப்படலாம். ஆனால் இந்த விதிமுறை அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் பொருந்தாது. அதாவது ரிசர்வ் வங்கியின் விதிகளின்படி ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்குகளை வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்குகள் வைத்திருந்து அந்த கணக்குகளில் போலியான பரிவர்த்தனைகள் நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும், போலி பரிவர்த்தனை செய்தவர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்குகளை வைத்திருந்தால் அவர்களுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படலாம் என்றும், அது மட்டுமின்றி ஏதேனும் போலி அல்லது சந்தேகத்திற்கிடமான பரிவர்த்தனைகள் கண்டறியப்பட்டாலும் மட்டுமே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். மற்றபடி ஒன்றுக்கு மேற்பட்ட கணக்குகள் வைத்திருந்தாலே அபராதம் விதிக்கப்படாது. போலியான பரிவர்த்தனைகளையும் வங்கி கணக்கு மோசடிகளை தடுக்கவும் தான் இந்த விதிமுறை கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி தரப்புல இருந்து வெளியிட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நீங்க வங்கி கணக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப நாட்களா பயன்படுத்தாம வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை அப்பப்போ செக் பண்ணுங்க. இல்லைன்னா அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு ரிசர்வ் வங்கி அனைத்து வங்கி வாடிக்கையாளர்களுக்குமே அறிவுறுத்தியிருக்காங்க. எதனால் அப்படின்னா, ஸ்கேம் பண்ணுறவங்க யாரெல்லாம் வங்கி கணக்கு சும்மா வச்சுருக்காங்களோ அவங்களோட வங்கி கணக்கையும் யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான சில சட்டத்திற்கு புறமான செயல்களில் ஈடுபடுறதாகவும், இது கண்டறியப்பட்டால் உங்களுக்கு தான் ரூபாய் 10,000 அபராதம் விதிக்கப்படும் அப்படின்ற அறிவிப்பையும் சொல்லியிருக்காங்க. ஸோ மக்கள் அனைவருமே ஸ்கேமர்ஸுக்கு தானே அப்படின்னு நினைக்காம உங்கள் வங்கி கணக்கும் சேஃபாக இருக்கா இல்லையா, இல்லை உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த வங்கி கணக்கை க்ளோஸ் பண்ணிடுங்க. இல்லைனா உங்களுக்கும் கண்டிப்பாக ஆபத்து தான். அனைவருக்கும் இந்த அறிவிப்பு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேலும் இது போல அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.